கோவையை 5 மண்டலங்களாக பிரித்து முதல் பூத் கமிட்டி மாநாட்டை கோயம்புத்தூரில் நடத்த நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி மாநாட்டை விரைவில் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் அந்த மாநாட்டை 5 மண்டலங்களாக பிரித்து 5 மண்டலங்களில் இந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர். மேற்கு மண்டலம், தெற்கு மண்டலம், டெல்டா மண்டலம், மத்திய மண்டலம், வடக்கு மண்டலம் என 5 மண்டலங்களில் இந்த மாநாடு நடத்த திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. முதலாவதாக கோயம்புத்தூரில், அதாவது மேற்கு மண்டலமாக இருக்கக்கூடிய மேற்கு மண்டல மாவட்டங்களை ஒருங்கிணைத்து கோயம்புத்தூரில் முதல் மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர். இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் 5 மண்டலங்களாக நடத்தக்கூடிய இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் 5 இடங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்க முக்கிய ஆலோசனைகள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு மாநாட்டிலும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும், பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் யாரும் இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என்றும் தலைமை உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய இறுதி படத்தை முடித்துவிட்டு விரைவில் சுற்றுப்பயணத்தை தொடங்கவிருக்கக்கூடிய நிலையில் அந்த சுற்றுப்பயணத்திற்கான ஏற்பாடுகள், அவர் எந்த வழியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும், பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டுமா, எங்கெங்க நடத்த வேண்டும் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் விரைவில் மாவட்ட செயலாளர்கள் திட்டமிட்டு ஒரு திட்ட அறிக்கையை தலைமையிடம் கொடுக்க வேண்டும் என்றும் நேற்று நடைபெற்ற அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மாவட்ட செயலாளருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். விஜய் ஏற்கனவே அறிவித்தபடி விரைவில் பூத் கமிட்டி மாநாடானது தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்பட இருக்கிறது. 5 மண்டலங்களில் இந்த மாநாடு பிரித்து நடத்தப்பட இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.